ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியில கிளைம் ரிஜெக்ஷன் ஆகிறது எதனால அப்படின்னு பார்த்தா, பாலிசி எடுக்கும்போதே பிஇடி எனப்படும் ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ். அந்த பாலிசிதாரர் அவருக்கு ஏதாவது ஒரு நோய் இருக்குது அப்படின்னா, ஆஸ்துமா, டயபெட்டிக்கு, பிளட் பிரஷரு, ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் அவருக்கு ஆல்ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா, அவங்க முதல்லயே அதை பாலிசி எடுக்கும்போதே தெரிவிச்சிரணும். அந்த நோயின் தன்மையை பொறுத்து பாலிசி குடுக்கிறதா, இல்ல 3 வருஷம், 2 வருஷம் வெயிட்டிங் பீரியட் குடுக்கிறதாங்கிறத கம்பெனி முடிவு பண்ணுவாங்க. ஸோ நம்ம அத மறைக்கும்போது நம்ம மறைக்கலாம், மறைக்காம சொல்லியிருக்கலாம். அது ஏஜென்ட்டோ அல்லது அந்த நிறுவனமோ அத வந்து கணக்குல எடுத்துக்காம இருந்திருக்கலாம். ஸோ பாலிசி காப்பி வந்த உடனே நம்ம சொன்ன அந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் அதுல மென்ஷன் ஆயிருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஸோ அது பண்ணாத போது நம்ம அந்த 2 இல்லைன்னா 3 வருஷத்துக்குள்ள நம்ம கிளைமுக்கு போம்போது அந்த கிளைம் ரிஜெக்ட் ஆகும். 2வது ஸ்பெசிஃபிக் பீரியட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. 2 இயர்ஸ். அதுல வந்து அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, ஸ்டோனு, வெரிகோஸ் வெயின், நீ ரிப்ளேஸ்மென்ட், கண்புரை, கேட்ராக்ட், குடல் சம்பந்தமான மற்ற எல்லா நோய்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட்டிங் பீரியட் இருக்கு. ஏன்னா, அந்த நோய்களோட நம்மனால வாழ முடியும் அப்படிங்கிற இது கணக்கெடுத்து, அதுக்கு 2 வருஷம் வெயிட்டிங் பீரியட். அதாவது அந்த ஒரு பாலிசிய வந்து ஹெல்த்தியா இருக்கிறவங்களுக்கு தான் அப்படிங்கிற நம்ம குடுக்குறோம் பாலிசிய. ஸோ ஒரு அன்ஹெல்த்தியான பெர்சனுக்கு குடுத்தோம்னா கம்பெனிக்கு லாஸ். ஏன்னா கம்பெனி வந்து பல பேர்கிட்ட பணத்த வாங்கி தான் ஒருத்தருக்கு செட்டில் பண்றாங்க. ஸோ அந்த ஒரு காரணங்களால ரிஜெக்ட் ஆகலாம். அப்புறம் சில டிசீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, 24 ஹவர்ஸ் நம்ம அங்க அட்மிட் ஆயிருந்தா தான் அது கிளைம் வாங்க முடியும். அப்படி அட்மிட் ஆகாம நம்ம டே கேர் ப்ரொசீஜர்ல முடிச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா, அது கிடைக்காது. அப்புறம் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் 15 வருஷம், 20 வருஷமா கட்டிட்டு இருக்கேன். ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்டிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு ஒரு நோய் வந்துருச்சு. என்னோட சம் இன்ஷூர்ட எட்ஜ் பண்ணி குடுங்கன்னு கேட்குறாங்க. அப்பவும் வந்து அது ரிஜெக்ட் ஆகும். அ அது வந்து ஏன் பண்ண மாட்டாங்க அப்டின்னா, நம்ம வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸோட இன்ஃப்ளேஷன் எவ்வளோக்கு எவ்வளோ ஏறுதோ, அதே மாரி நம்மளும் நம்மளோட சம் இன்ஷூர்ட எட்ஜ் பண்ணிட்டே போகணும். இப்ப பார்த்தீங்கன்னா, இன்ஃபினிட் அளவில்லாத காப்பீடும் கூட கிடைக்குது. சில நிறுவனங்கள்ல குடுக்குறாங்க. ஸோ நம்ம அத எடுத்துக்கும்போது, நம்ம சம் இன்ஷூர்ட பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்ல.